எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். பிக் பாஸ் சீசன் 7ஓட லாஸ்ட் எபிசோட் வந்தது. ஃபைனலாக இன்றைக்கி கிராண்ட் ஃபினாலே யார் டைட்டிலை வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் எல்லாரோட மனசுலேயும் ஓடிட்டுருக்கு. முக்கியமாக அர்ச்சனாவா இல்லை மாயாவா இல்லை நிக்சனா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் எல்லார் மனசுலேயும் ஓடிட்டுருக்கு. பெரும்பாலான மக்கள் அர்ச்சனாவாக தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்றைக்கி நைட் மட்டும்தான் கண்டிப்பாக தெரியும். சரி, ஓகே, இந்த வீடியோவில் பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டோட சேலரி எவ்வளோன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். விஜய் டெலிவிஷனில் ராஜா ராணி அப்படின்ற சீரியல் மூலமாக அறிமுகமானவங்க தான் விஜே அர்ச்சனா. நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. அதன் பிறகு நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும். அதன் பிறகு பிக் பாஸ்க்குள்ளே வைல்டு கார்டு என்ட்ரியாக தான் அவங்க உள்ளே போயிருப்பாங்க. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி அவங்க உள்ளே போகும்பொழுது மக்களோட மனசை தெரிஞ்சுக்கிட்டு தான் போயிருப்பாங்க அப்படின்றது மக்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ இந்த காரணம் அவங்க பிக் பாஸ்க்குள்ளே உண்மையாக இல்லை, நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பல பேர் உண்மையாலுமே அர்ச்சனா ரொம்ப தைரியமான பொண்ணு, ரொம்ப நேர்மையான பொண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சனா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 20,000ன்னு சொல்லிட்டு 15 லட்சம் அர்ச்சனா அவங்களுக்கு சேலரியாக பிக் பாஸ் சீசன் 7ல் கொடுத்துட்ருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிராண்ட் ஃபினாலேயில் கண்டிப்பாக அர்ச்சனா மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க. பட் எது உண்மை எது போய், அர்ச்சனா வின் பண்ணுவாங்களா இல்லை மாயா வின் பண்ணுவாங்களா இல்லை நிக்சன் வின் பண்ணுவாரா அப்படின்ற விஷயம் இன்றைக்கி நைட்டு தான் தெரியும். அதன் பிறகு பிக் பாஸோட மோஸ்ட் ஹேட்டர்ஸை சம்பாதிச்ச மாயா அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு சம்பளம் 20,000 அப்படின்னு சொல்லிட்டு 15 லட்சம் வரைக்கும் சம்பளமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் மாயா உள்ளேயே இருக்கிறதுனால அவங்க நடிக்கலை. பொய்யா இருந்தாலும் கேமை அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க. சில நேரங்களில் அவங்களாவே இருந்திருக்காங்க. அர்ச்சனா மாதிரி மக்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நடிக்கலை. ஸோ மாயாவும் டைட்டில் வின்னராக ஆகிறதுக்கு ஷி டிசர்வ் இட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் மக்கள் சொல்லிகிட்ருக்காங்க. அது கூடவே சேர்த்து கமல் சார் மாயாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஏன்னே தெரியலை அப்படின்ற மாதிரியான காசிப்ஸும் வந்துட்டு தான் இருக்குது. அதன் பிறகு உங்களுக்கு பிக் பாஸ்க்குள்ளே யாரோட சேலரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் விட நடிப்போட அரக்கன், நடிப்பு நாயகன் நம்மளோட கமல்ஹாசன் அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டால் தலையே சுற்றி பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். அவருக்கு பிக் பாஸ் சீசன் 7க்காக 130 கோடி வரைக்கும் சம்பளமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? நிறைய ஹேட்டர்ஸை தான் அவர் இந்த சீசன் ஃபுல்லாகவே சம்பாதிச்சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பிரதீப் அவங்க மேலே தப்பே இல்லை. ஆனால் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பிரதீப்பை தூக்கி வெளியே போட்டுட்டார். அதுக்காக அவர் இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட நான் பண்ணது தப்பு அப்படின்னு அப்பாலஜைஸ் பண்ணவே இல்லை. மக்களோட ஓட்டுக்கு முக்கியத்துவம் இருக்குது. மக்கள் எல்லாரும் பிரதீப் அவங்களுக்கு ஓட் போட்டாங்க. பட் மக்களோட ஓட்டை விஜய் டெலிவிஷனாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும் மதிக்கவே இல்லை. அப்படின்ற காரணத்துக்காகவே அவருக்கு நிறைய ஹேட்டர்ஸ் வந்திருக்காங்க. அது கூடவே சேர்த்து ஒரு சாதாரண டிவி ஷோ இதுலேயே மக்களோட ஓட்டை மதிக்காத கமலஹாசன் அரசியல் தலைவரானால் மக்களோட ஓட்டுக்கு மதிப்பு கொடுப்பாரா அப்படின்ற மாதிரியான காசிப்ஸும் போயிட்டுருக்கு. எனக்கு இப்போது ரீசெண்டாக அவர் மேலே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, ஸ்ரீவித்யா மேம் அவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களோட இறப்புக்கு ஒரு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் மேலே வச்ச ஒரு காதல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கமலை அவங்க அந்த அளவுக்கு நேசித்தாங்களாம், காதலிச்சாங்களாம். கமல் சாருமே காதலிச்சாராம். பட் என்ன காரணங்களுக்காக 2 பேரும் சேரலன்னு தெரியல. அவங்க சாகிற வரைக்கும் அந்த காதலுக்காக ஏங்கிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த உண்மையான பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போது ஒரு நார்மலான கோபம். ஏன் கமலஹாசன் தான் பெரிய ஆளாக வரணுன்றதுக்காக இத்தனை நடிகைகளோட வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கார் அப்படின்னு தெரியல. ஸ்ரீவித்யா மேமாக இருக்கட்டும், ஸ்ருதிஹாசன் அவங்க அம்மாவாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விதமான நடிகைங்களோட வாழ்க்கையை வீணாக்கி இன்றைக்கி இவர் நடிப்போட அரக்கன், ஆண்டவர்,
இப்படிப்பட்ட பேரெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் எது எப்படி இருந்தாலும் இது ஒரு கேம் தானே. பிக் பாஸ் சீசன் 7 இதில் வந்து அவரோட பர்சனல் லைஃப் பற்றி பேசக்கூடாது. ஸோ டைட்டில் வின்னராக யார் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.